நான் உன் லைஃப் உடைய ஒவ்வொரு ஸ்பெஷலான மொமெண்ட்டையுமே ரொம்ப அழகான நினைவுகளை மாத்தணும்னு ஆசைப்படுறேன். So give me a hand. இன்னைக்கு அனியோட பர்த்டே. ஐம் ஷுவர் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவளை நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணவா? தாராளமா பண்ணு. நீ இந்த மாதிரி டின்னருக்கு இன்வைட் பண்றதுக்கு என்னோட பெர்மிஷனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னோட மாமாவும் நானும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் டின்னர் நீ எங்களோட வரணும். ஓகேக்கா, ஈவினிங் பார்க்கலாம். பாய் பாய். அக்கா ஈவினிங் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும்ல? Yeah, that will be great fun. யாருக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்கன்னு இன்னைக்கு நாம பாத்துடலாம். உன் அக்கா நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா இல்ல நம்ம ரெண்டு பேரும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்றோமான்னு பார்க்கலாம். நதாஷாவை கொலை பண்ணவனுக்கு சீக்கிரமே தண்டனை கிடைச்சிருமோ? நேத்து தான் ஏசிபி கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட ஏதோ க்ளூ எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. அது மூலமா சீக்கிரத்திலே நதாஷாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காரு. என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? போ. அது அனிஷா, உள்ள போறது எனக்கு சரியா படல. தேவையில்லாம ஏதாவது சீன் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன். தேவா ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மூட் ஆஃப் பண்ணாத. நான் உன்னை மூட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கல ஸ்வீட் ஹார்ட். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். இங்க பாரு, என் மாமாவை பத்தியும் உன் அக்காவை பத்தியும் உனக்கே நல்லா தெரியும்ல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு இது பிடிக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க என்ன இங்க இன்வைட் பண்ணவே இல்ல. பட் நான் உன்னை இன்வைட் பண்றேன்ல. இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? உனக்கு. சோ நான் யாரு? பர்த்டே கேர்ள். சோ நானே உன்னை இன்வைட் பண்றேன்ல, ஏன் கூட வா. வா தேவா, இப்படி நிக்காதவா. மிஸ் அனிஷா சர்மா. எஸ். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் வரேன். வாங்க. வா தேவா. அட வா. வாங்க சார். இதுதான் உங்க டேபிள். Thank you very much. It's okay. ஹலோ மிஸ்டர் ராவ், வெல்கம். ஹலோ. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக எங்களை தேர்ந்தெடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார், எல்லாம் ரெடி. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் சார். இப்போ அனிஷா மேடமும் வந்துட்டாங்க. உங்களுக்கு எங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் so. எஸ் சார், ப்ளீஸ் கம். Once again, very happy birthday. Again? Okay. Thanks again. ஆக்சுவலி மாமா, நான் ஃபர்ஸ்ட் டே இங்க வரலன்னு இவகிட்ட எடுத்து சொன்னேன் மாமா. ஆனா இங்க வந்துதான் ஆகணும்னு அனிஷா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் வந்தேன். So I couldn't say no to her. And after all, it's her birthday today. So பர்த்டே கேர்ளோட மனசை என்னால காயப்படுத்த முடியாது. He is right மாமா. நான் தான் அவரை இன்வைட் பண்ணேன். After all, it's my birthday, right? You know, இவர் உங்க ஃபேமிலி மெம்பர் தானே. இவர் எனக்கு விஷ் பண்ணாரு. ஸோ மாமா இன்னைக்கு பார்ட்டி கொடுக்கறாரு. அதனால நீங்களும் வாங்கன்னு சொன்னேன். நான் ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் ஓகே சொன்னாரு. நீங்க எப்போ கேக் கட் பண்ணுவீங்க சித்தி? சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க சித்தி. உங்களுக்கு தெரியுமா, அப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேக்கா வர வச்சிருக்காரு. சீக்கிரம் சித்தி, சீக்கிரம் நீங்க கேக் கட் பண்ணுங்கல்ல. சரி வாங்க. Wow, Anisha. I must say, you are really lucky.
இங்க பாத்தியா, உனக்காக உன் மாமா சூப்பரான கேக்க வர வச்சிருக்காரு. எப்படி வர வைக்காம இருப்பாரு? நான் அவரோட ஃபேவரட் அணியாச்சே. அண்ட் எஸ், ஐ அம் வெரி லக்கி. அதான் என்னோட ஒரே பர்த்டேல நான் 2 கேக் கட் பண்ண போறேன். மாமா என்னாச்சு? நீங்க இங்கே நிக்கிறீங்க? நீங்க தானே இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? வாங்க மாமா, பசங்க ரொம்ப நேரமா கேக் கட் பண்ண சொல்றாங்கல்ல, வாங்க. இந்த 1 minute மாமா. நான் ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட ஒன்று காட்டணும். இங்க பாருங்கக்கா, எப்படி இருக்கு? எனக்கு தேவா தான் கொடுத்தாரு ஆஸ் அ பர்த்டே கிஃப்ட். அக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ மாமா. உனக்கு இந்த gift பிடிக்கும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே, நாங்கள் இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மாமா, நீங்க இவ்ளோ சீக்கிரம்? ஆமாம், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீ சொன்னது நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் இப்போ பெரியவள் ஆயிட்டேன், என்னோட முடிவை என்னால் எடுக்க முடியும்னு சொன்னேன்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னோட முடிவை நல்லா தான் எடுக்கிற, நல்லா யோசிச்சு தான் எடுக்கிற. ஹாப்பி பர்த்டே அண்ட் குட் லக். வானத்தியா, வாங்க பசங்களா. அக்கா இங்க இருங்களேன். மூட் ஆஃப் ஆகாத அனிஷா. வெயிட், நான் இப்போவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வர சொல்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்பி போடுறேன். அவருக்கு கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன இது? என்னுடைய பர்த்டேக்கு நான் யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாதா? நான் இங்க அவங்களோட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை வாங்கவா வந்தேன்? இல்ல எனக்கு பார்ட்டி கொடுக்கறதுனால நான் அவங்க அடிமைன்னு நினைக்கிறாங்களா? எப்ப பாரு இது நல்லது, இது நல்லது இல்ல, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அனிஷா, உன் நல்லதுக்காக தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ கம் ஆன் தேவா, என்னுடைய நல்லதுக்காக சொல்லலாம், ஆனா அதுக்காக அவங்களே பார்ட்டி கொடுத்துட்டு இப்போ அவங்களே சீக்கிரம் போயிட்டாங்க. அதுவும் நான் உன்னை இங்க இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அனிஷா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. எதுக்கு வந்திருக்க கூடாது தேவா? நீங்க இருக்கிறதுனால என்ன தப்பு? மாமாவும் அக்காவும் என்னோட சந்தோஷத்தை பத்தி நினைக்காதப்போ நான் எதுக்காக அவங்கள பத்தி நினைக்கணும்? லுக், என்னால எப்பவும் அக்கா மாமா கையை பிடிச்சு நடக்க முடியாதுல்ல. எதுக்காக இப்படி பாக்குற தேவா? ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, ஓகே? டென்ஷன் ஆகாத. சாப்பிடலாமா? ஆ, வெயிட்டர், எங்களுக்கு ஒரு டேபிள் ரெடி பண்ணுங்க ப்ளீஸ். What happened, Anisha?
ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க மாமா அக்காவோடைய மனசுக்குள்ள ஒரு தீப்பொறிய போட்டிருக்க. அது ரொம்ப சீக்கிரமா கொழுந்து விட்டு எரிய போகுது. நான் அந்த நெருப்புல உன் அக்காவுடைய, அதாவது நித்யா சாஸ்திரியோடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் போட்டு கொளுத்த போறேன். தேங்க்யூ அனிஷா. இது எல்லாம் நடந்ததுக்கு காரணமே நீதான் அனிஷா. சில்லி கேர்ள். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும்னு ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் எனக்கு தப்பா தெரியல. ஏன் தெரியணும்? ஏன் அனி தேவா கூட இருந்தது உங்களுக்கு தப்பா தெரியலையா அமர்? தெரியல. இந்த விஷயத்துல எனக்கு கோபமும் கிடையாது. எனக்கு ஏன் மேலதான் கோபம். என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? ஆமா, சீக்கிரம் வந்துட்டோமா. ஷமோனா, ஷமோனா. சொல்லுங்க சார். அண்ணா, பசங்களுக்கும் நித்யாவுக்கும் சமைச்சிருக்கேன். எனக்கு சமைக்க வேண்டாம், எனக்கு பசிக்கல. சரிங்க சார். சரி, நீங்க அனிஷாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிருந்தீங்க? பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சா? அங்க நீங்க சாப்பிடல? இல்ல பாட்டி, பாட்டி இருந்துச்சு, கேக்கும் இருந்துச்சு, சாப்பாடும் இருந்துச்சு. அப்புறம் அங்க வந்து மாமாவும் அனிஷா சித்தியோட பார்ட்டிக்கு வந்திருந்தாரு. இங்க பாருங்கக்கா, எப்படி இருக்கு? எனக்கு தேவா தான் கொடுத்தாரு as a birthday gift. நல்லா இருக்கு. இது உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ மாமா. இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நாங்க இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணுவாங்க. வா நித்யா, வாங்க பசங்களா. நாங்க பார்ட்டில சாப்பிடவே இல்ல. வா ஃப்ரூட்டி. சரி வா. தேவா நித்யாவோட தங்கச்சி கூட இருந்தானா? உங்களுக்கு என்ன ஆச்சு அமர்? நீ பழையபடி ஆரம்பிக்காத. நான் எதுவும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா நான் பேசணும் அமர். எனக்கு எது தப்புன்னு பட்டுச்சோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அப்பதான் உங்க மனசு லேசாகும். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும்னு ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் எனக்கு தப்பா தெரியல. ஏன் தெரியணும்? ஏன் அனி தேவா கூட இருந்தது உங்களுக்கு தப்பா தெரியலையா அமர்? தெரியல. இந்த விஷயத்துல எனக்கு கோபமும் கிடையாது. எனக்கு ஏன் மேலதான் கோபம். இன்னும் நதாஷாவை கொலை பண்ணவனுக்கு
நான் தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்கேன். இன்னொரு விஷயம், நம்ம 2 பேருக்கு வேணும்னா தேவா மேல சந்தேகம் இருக்கலாம், ஆனா அவன் பண்ணதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. எனக்கு அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் தேவையில்லாம அவன் தப்பு பண்ணும்போது நானே அவனை பார்த்திருக்கேன் பிரியா விஷயத்துல. நீ சொன்னா மட்டும் அனிஷா ஏத்துப்பாளா? உன்னோட தங்கச்சி தான் உனக்கு மேல பிடிவாதக்காரியாச்சு. நீ சொல்றதை கேட்டிருந்தானே இந்நேரம் அவ தேவா கூட சுத்தி இருக்கவே மாட்டான். சோ ப்ளீஸ், தேவாக்கு எதிரான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் யாரையும் நம்ம கல்பிரிட்னு சொல்ல முடியாது, அனிஷாக்கும் புரிய வைக்க முடியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இதுக்கு மேல நான் எதையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இதை விட எனக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. சோ இதை பத்தி பேசுறத தயவு செஞ்சு நிறுத்திடு. வீட்டுல இருக்கிற பசங்களை மட்டும் கவனிச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது நித்யா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத இங்க உட்காந்து, ஓகே? இப்போ சித்த நித்யா தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. ஒரு நாள் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இவளுக்கு சித் மாதிரி நல்ல புருஷன் கிடைச்சிருந்தோ அவனோட மதிப்பே தெரியல. நான் தான் ஷம்பு அண்ணன் கிட்ட எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு சமைச்சாரு? நீங்க ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நித்யா, எனக்கு பசி இல்ல, தயவு செஞ்சு இங்க எதுவும் எடுத்துட்டு போயிடு. சாப்பாடு உங்ககிட்ட வந்துருச்சுல, அதனால கொஞ்சமாவது சாப்பிடுங்க அமர். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அம்மா பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வாங்க. அம்மா ஆண்டி சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ அம்மா. வெல்கம். அமர் சாப்பிடுங்க. நான் தான் ஷம்பு அண்ணன் கிட்ட எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு சமைச்சாரு? ஷம்பு அங்கிள் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்க சொன்னேன். நீங்க ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நித்யா, எனக்கு பசி இல்ல, தயவு செஞ்சு இங்க எதுவும் எடுத்துட்டு போயிடு. சாப்பாடு உங்ககிட்ட வந்துருச்சுல, அதனால கொஞ்சமாவது சாப்பிடுங்க அமர், ப்ளீஸ். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன் நீ. ப்ளீஸ் அமர், எனக்காகவாது கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கு தான் பசி இல்லைன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, மறுபடியும் உன்கிட்ட சொல்லணுமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.